Hello viewers, செனினோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 703 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கோரோசோன் லாவை கடத்திட்டு வந்தால அவன் ஹாஸ்பிட்டல்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்ல படிச்சுட்டு இருப்பான். எல்லாம் நம்ம லாவை கூப்பிட்டு போறதுக்காக. அவன் கத்தி எத்தி பார்த்துட்டு டயர்ல நல்லா தூங்கிட்டான் போல. அதை பார்த்துட்டு அவன் யாருக்கோ சீக்கிரட்டா கால் பண்ணுவான். அந்த சத்தம் கேட்டே அவன் எந்திரிச்சிருவான். அவன் என்ன நினைச்சான், டோஃப்ளமிங்கோக்கு தான் அவன் கால் பண்றான்னு சொல்லி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தொண்டையிலேயே கத்துவான். ஆனா ஆப்போசிட்ல இருந்து பேசுற ஆளு கோரோசோனை பார்த்து ரைஸ் கிராக்கருமா. அவன் நான் ரைஸ் கிராக்கர் இல்ல, ரைஸ் கிராக்கர் பெல்லட்ஸ்மா. ஏதோ கோடு வேர்டு வச்சு பேசிக்கிறானுங்க. லாக்கு ஆப்போசிட்ல யாரு பேசுறான்னு தெரியல. ஆனா கோரோசோன் நான் என்னோட மிஷன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்பா. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அவன் பேசிட்டு இருக்கிறது வேற யாரு கூட இல்ல, ஃப்ளீட் அட்மிரலான சென்குக்கு கூட. அதுவும் டைரக்டா பேசிட்டு இருக்கான். அவன் கேஷுவலா ஏன்பா ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல என்னோட பர்சனல் வேலையா போறேன்பா. சென்குக்கு லாவை பத்தி விசாரிப்பான். அவன் என்ன சொல்லுவான், அவங்க 3 பேருமே போற மாதிரி இல்ல, இன்னும் பிரச்சனை அதிகம் தான் ஆகும்பா. சென்குக்கு வந்த மேட்ரு படி டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி இன்னும் மோசமாயிட்டே போறாங்களாமா. அதனால கொஞ்சம் அவனை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இந்த மிஷனோட முழு பொறுப்பையுமே இப்ப கோரோசோன் ஒப்படைச்சிட்டான். அதனால என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணும்பா. அவன் நான் ரிட்டர்ன்ல எல்லாத்தையுமே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு போன வச்சிருவானா. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா நம்ம டோஃப்ளமிங்கோட தம்பி ஒரு நேவி கமாண்டர் டான் கிஹோட்டி ரொசினன்டே. அந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவன் வேற யாரும் இல்ல, அந்த வெர்கோ பையதான். சோ இப்ப நேவிக்குள்ள டோஃப்ளமிங்கோட ஆளு இருக்கான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வெர்கோக்கு ஒரு நாள் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பா டோஃப்ளமிங்கோக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சா என்ன ஆகும் சங்கு. ஆக்சுவலா அந்த டைம் வெர்கோ அங்க வந்ததே G5ல ஜாயின் பண்றதுக்காக. இங்க லா காட்டு கத்திட்டு இருப்பான். ஏன்னா திடீர்னு எவனுக்கோ கால் பண்ணி மிஷன் அப்படி இப்படின்லாம் பேசினால உண்மையை சொல்லுடான்னு துருவி கேட்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம லாக்கு கவர்மெண்ட் ஆளுங்கனாலே சுத்தமா ஆகாது. அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்டா நான் கவர்மெண்ட் ஆளெல்லாம் இல்ல, நான் நேவி சோல்ஜரும் இல்ல அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் சொல்லிடுவான். எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கணும்னு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன உண்மைக்கே படாத பாடுபட்டுட்டான். மறுபடியும் சொன்னா சும்மாவா இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு தீவுல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவான். லா இருந்துகிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், என்னைய விடு, நான் டோஃபி ஃபேமிலியில போய் சேரணும்னு ஒத்த கால நிப்பான். கோரோசோன் தெளிவா சொல்லிடுவான், நார்மல் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு இருக்கிற டிசீஸை நம்ம எப்படியாச்சும் கியூர் பண்றோம். அதுக்காக நான் உன்னை ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போறேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவான். கண்டிப்பா இங்க கியூர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா உள்ள போனா அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பதறுவாங்க. இவன் எப்படி இங்க வந்தான், இவன் அந்த ஒயிட் டவுனை சேர்ந்தவனா, ஐயோ அவனை தள்ளி கூட்டு போங்க இல்லன்னா எங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிரும்னு. கண்டேஜியஸ் ஆகாத அந்த டிசீஸை பார்த்தே அப்படி பதறுவானுங்க. எப்படி அவங்க பதறினதை பார்த்தவொடனே லாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். நான்லாம் மனுஷனே கிடையாது, எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடிடுவான். கோரோசோனுக்கெல்லாம் பயங்கரமா கடுப்பாயிரும். அப்ப வாச்சு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. ஐயோ வெள்ள மான்ஸ்டரு, அவனை எப்படியாச்சும் கூட்டு போயிருங்க, எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஓவரா அந்த பல்லு போன கிளவி கத்திட்டு கிடப்பா. அந்த டாக்டர் பண்ணி மூஞ்சி வாயின்னு ஓவரா பேசிடுவானா. அதுக்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதோட நிப்பாட்டாம மொத்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே லாவை பார்த்து மொத்த ஹாஸ்பிட்டலுமே பயந்து திருச்சடிச்சு ஓடுவாங்க. இத லைவா பார்த்துட்டு இருந்த கோரோசோனுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா சுருக்குன்னு ஏறும். அந்த டாக்டரோட வாயை பேத்துட்டு ஹாஸ்பிட்டலையே கொளுத்தி விட்டு தான் வருவான். போகும்போது இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஹாஸ்பிட்டல், என்ன மன்னிச்சிரு, இதனால உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம நல்ல ஹாஸ்பிட்டலா பார்க்கலாமா. லா புலம்பி தள்ளுவான், நான் தான் படிச்சு சொன்னேனே இவனுங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பானுங்கன்னு. எனக்கு ஹாஸ்பிட்டலாம் எதுவும் வேண்டாம், என்னை ஒழுங்கா விட்டுருமா. ஆனா கோரோசோன் விடுற மாதிரி இல்ல. இவனுங்க வெத்து வெட்டுங்க, மத்த ஹாஸ்பிட்டல் போலான்னு இன்னொரு பெரிய பில்டிங்க்கு கூட்டு போவான். அதுவும் வேற ஒரு தீவுல இருக்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா இங்க நல்ல டாக்டர் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உள்ள போனதுக்கு அப்புறம் முறுக்கு மீச டாக்டர் ஐயோ ஒயிட் பிளட் டிசீஸா, என்னை ஆளை உடுப்பா சாமின்னு திருச்சிருவான். அவ்வளவுதான், அதையும் கொளுத்தி விட்டு வந்துருவான். இவனுக்கு எல்லாம் ஆகாவில்லைங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போலான்னு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருந்த குண்டோதரியும் மண்டோதரியும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எங்களை இங்க ஒருத்தன் கொல்ல ட்ரை பண்றான் அப்படி இப்படின்னு. அட குந்தாணி கிளவிகளான்னு போட்டு துவன்னு துவச்சு எடுப்பான். எப்படியா அடுத்தடுத்து ஒவ்வொரு டவுனுக்கா போவான். எல்லா இடத்துலயும் டாக்டர்ஸ் எல்லாருமே பதறத்தான் செய்வாங்க. உடனே அவங்கள போட்டு குமுறு கஞ்சி காய்ச்சிட்டு வருவான். இந்த நியூஸ் இப்ப பெருசாகி ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சேஃப்டிக்காக தான். ஏன்னா இது வரைக்கும் போன 8 ஹாஸ்பிட்டலையும் கொளுத்தி விட்டு வந்திருக்கான். 2 பேர் வரான் இல்லாம அதுல ஒருத்தன் டிசீஸோட வர்றான், இன்னொருத்தன் நெட்டையா இருக்கான், அவன் வைலண்டா இருக்கான், ரொம்ப மோசம்னு சொல்லி பயங்கரமான கம்ப்ளைண்ட். ஆனாலுமே கோரோசோன் விடுற மாதிரி இல்ல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு பனிமலையெல்லாம் ஏறி போவான். லாக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான்லாம் இதுக்கப்புறம் பொழைப்பனாங்கிறது வாய்ப்பே இல்லாத காரியம், நான் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன், நீ விட்டுருமா. ஆனாலுமே அவன் விடுற மாதிரி இல்ல.
அடுத்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா சரியாயிருவோம். உன் வாழ்க்கை இப்ப கடைசி நிமிஷத்துல இருக்குது. அதுல விடாம கடைசி மூச்சு வரைக்கும் போராடி ஒண்ணு நீ பொழைக்கணும் இல்ல சாகணும். ஆனா அது வரைக்கும் ஸ்ட்ராங்காருன்னு சொல்லி அவனுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு போவான். அவன் வந்துட்டு போன இடமெல்லாம் பயங்கர கலவரம். ஒயிட் லைட் டிசீஸை வச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான். இனிமேட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது பரவ வாய்ப்பு இருக்குது. மொத்த ஹாஸ்பிட்டலையும் மூடுங்கடான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலையும் மூடுவானுங்க. எப்படியோ கோரோசோன் ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, 6 மாசம் அலைஞ்சு பார்த்துட்டான். ஆனா எங்கேயுமே இதுக்கு கியூர் இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் அந்த பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறானுங்க. கவலையில உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கூட்டு போய் அந்த டாக்டர்ஸ் ரொம்ப ஓவரா பேசும்போது லா திரும்ப திரும்ப கஷ்டம் தான் படுறான். அவன் படுற கஷ்டத்தை அவனால ஏத்துக்க முடியல. அந்த டிங்கிற பேருக்காக தான் நம்ம இதை பண்றோமா? இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு லாவை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுவான். அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அதுல மூஞ்ச பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும் அந்த வெள்ளை நிறைய பரவிருச்சு. அவனை சரி பண்ண முடியலன்னு கோரோசோனுக்கெல்லாம் பயங்கரமா வெறி ஆகும். உடனே அழுதுகிட்டே அவன் பக்கத்துல போய் இந்த மாதிரி முட்டா பாலுக தாண்டா உன்னை ஹர்ட் பண்ணுவாங்க, அவனுக்கெல்லாம் அறிவில்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒவ்வொரு டைமும் நான் சீக்கிரமா செத்துருவேன்னு நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு இதயமே உடஞ்சு நொறுங்குற மாதிரி இருக்குது. நீ கத்திய வச்சு குத்துனப்ப கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீ செத்துருவேன்னு சொல்றதாண்டா எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ எந்த அளவுக்கு பெயின்ல இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு கதறி அழுவான். அப்படி அழுதுகிட்டே அங்க இருந்து ஃபீலிங்கோட போவானா. இது எல்லாத்தையுமே லா முழிச்சிருந்து கேட்டுருவான். அட சண்டால பையில என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கியாடான்னு. அவனுக்குமே உடனே பயங்கரமா அழுக வரும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. லா கோரோசோனை எழுப்பி, டேய் விடிஞ்சிருச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் வாம்பான். கோரோசோனால நம்பவே முடியல. அப்படியே ஷாக் ஆயிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, எனக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணியா, என்ன கோரோசான்னு கூப்பிட்டியா அப்படின்னு பயங்கர ஷாக்கோட கேட்பான். ஆமாண்டா மூடிட்டு வந்து தின்னு அவனுக்கு சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம லா சண்டை போட்டுட்டு இருக்கானே அந்த சீனை காட்டுறாங்க. அவன் வெறியோட டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். கோரோசோன், எனக்காண்டி சிந்தின கண்ணீரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுக்காண்டி கண்டிப்பா நான் அந்த டோஃபியை பழி வாங்கியே தீருவேன்னு கண்ட மேனிக்கு கத்தி வச்சு வெட்ட ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகல. அந்நேரம் பார்த்து இங்க லூஃபியை பெலமியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பாவம் அவனால முடியல. மூஞ்சி பூரா ரத்தம் ஒழுகுது. ஆனா பெலமி தான் அவன் கண்ட்ரோல்ல இருக்கானே. முன்னாடி பெல்லமி, பின்னாடி டோஃபியோட குளோனு. நம்ம லூஃபியோட கை வேற கெட்டி போட்டுருக்குது. சோ பையன் நடுவுல மாட்டிக்கிட்டு பேன்னு முழிப்பான். அந்த டைம் டோஃபியோட குளோனு லூஃபியை அட்டாக் பண்ண அப்படியே பாஞ்சு வரும். உடனே லூஃபி ஆன்னு கத்துவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.